ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பைசியான எம்மியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக நீங்களே ஹோம்மேடாகவே செய்யலாம். கடைகளுக்கெலாம் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. அது குட் ஃபார் ஹெல்த்தும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் கேப்சிகம் குடமிளகாய் எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸை. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ தனியாக 2 முட்டையை பொரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிச்சு வச்சுக்கிட்டேன் நானும். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வைங்க. பாத்திரம் நல்லா சூடாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணி சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நீளமாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகக்கூடாது, லைட் ப்ரௌனிஷாக ஆனாலே போதும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கலர் இப்படி மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து முட்டைக்கோஸ் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நீளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பை 1 சேர்த்துக்கிறேன் நானும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேபேஜ் வந்து அதாவது முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கணும், இல்லைனா பச்சையாக இருக்கும். எண்ணெயிலே நல்லா டீப்பாக வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். கேப்சிகத்தை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வெந்து வரணும் எல்லாமே. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நான் எந்த சாஸுமே சேர்க்கலை. ஹோம்மேடில் செய்கிறதுனால நான் எந்த சாஸுமே சேர்க்கலை. நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாமே எல்லா பொருளோடையும் அப்சர்வ் ஆகிருக்கணும். இப்போ ஆல்ரெடி முட்டையை கிண்டி வச்சுருந்தோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். ஹோம்மேட் மெத்தடில் செஞ்சு கொடுங்க. கடைகளில் அதிகமாக வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இந்த மசாலாவோட நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டேன். கிளறினதுக்கப்புறமா ஆல்ரெடி வச்சுருந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் கிண்டணும் நல்லா. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே ரைஸில் அப்படி ஒட்டி வரும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. கடைசியாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். ஒரு வாட்டி கிளறிக்கோங்க.
அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இந்த மாதிரியான ஹெவி ஃபுட்டுலாம் நைட் அதிகமாக எடுக்காதீங்க. என்னைக்காவது ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டுங்க. ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.